செயல்களின் விளைவு, பலன். இது உங்களுக்கே தெரிய வேணாமா? உங்க பிள்ளைக்காக நீங்க கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு அவனை படிக்க வைக்கிறதுக்காக நீங்க இரவு பகல் வேலை பார்க்கறீங்க. அவன் பாஸ் ஆகி வந்து நிற்கும் போது, உங்களோட ஒரு பெரிய பதவியில வந்து நிற்கும் போது உங்க கண்ணில் கண்ணீர் தேங்கி நிற்கும். பட்ட பாடுகள். அப்படித்தான் நீ அப்படியே மல்டி குரோர்ல நிற்கும் போது ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7, 8, 9. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேசத்திலே மழை பெய்யவில்லை, அதனால ஆறு எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? வற்றி போயிற்று. முந்தின வசனம் சொல்றது காகங்கள் வருவது நின்று போனது. இப்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது, நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே தங்கீர், உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை சொல்லுங்க இட்டேன். இடுவேனா இட்டேனா? ஊழியமே ஆரம்பிக்கல சாரிபாத்துல, ஆனா சப்போர்ட்டர் ரெடி ஆயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சாரிபாத்துல ஊழியமே ஆரம்பிக்கல, ஆனா சாரிபாத்துல சப்போர்ட்டர் ரெடி ஆயிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப உங்கள் ஆசீர்வாதம் என்பது நேரடியா கூறிய பிச்சுட்டு உங்கள்ட்ட போறது மட்டும் கிடையாது. உங்கள் ஆசீர்வாதம் ஏதோ ஒரு வழியில தான் தேவன் வைக்கிறார். அதை ஒத்துக்கிறீங்களா? ஆசீர்வாதம் நேரடியா வந்து கபரியோல மிகாவேல கொண்டு வந்து மடியில போடல. அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே கொண்டு வந்து, அந்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு, மூல மொழிபெயர்ப்புல மனிதர்கள் இருக்கு. அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் கொண்டு வந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பகச்சுக்கிறாதீங்க யாரையும். கர்த்தர் கூட இருக்காரு. அவன் ஒத்த குரங்கா சுத்துறவங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா, டேங்க்ல தண்ணி இருக்கு, ஆனா குழாய் இல்ல இணைக்கிறதுக்கு. டேங்க்ல தண்ணியை பிடிச்சா போதுமா? டேங்க்ல இருக்க தண்ணிய பக்கெட்டு கொண்டு வரதுக்கு குழாய் வேணும்ல. அந்த குழாயை தான் மனிதர்களை பயன்படுத்துறாரு. ஆமென். ஆகவே உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை இங்க பாருங்க, வந்து எலியா என்கிற மிகப்பெரிய தீர்க்கதரிசியை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு ஏழை சாரிபாத் விதவையை தேவன் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். மனிதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வருகிற சேனல். இந்த சேனல்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறோம், ஐஸ்வர்யத்தை பேசுறோம், பட்டம், அந்த பட்டத்தை இணைக்கிற நூலை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? போன வாரத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம். ஒன்று வேலை, ஜாப். தேவன் கொடுத்திருக்கிற வேலை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர சேனல். காவிரி என்ன அணை பாரு, காவிரி அந்த அணையில தண்ணி நிரம்பி இருக்கு. ஆனா இங்க இருக்கிற விவசாயி வந்து பிழைக்கணும்னா காவிரி ஆறு என்ன செய்யணும்? ஆறுன்றது ஒரு சேனல். அந்த ஆத்து வழியா தண்ணி இங்க வரணும். அந்த ஆறுன்ற சேனல் இல்லைன்னா அந்த அணையை திறந்து விட்டா பக்கத்துல இருக்க கிராமங்கள் அழிஞ்சு அந்த தண்ணி வேஸ்டா தான் போகும். ஆனா இத்தனை கிலோமீட்டர் தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வருதுன்னா சேனல் இருக்கு. அப்படித்தான் தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சேனல்னு ஒண்ணு இல்லாட்டி அது ஆவியிலே கொட்டி எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆயிரும். ஆனா சேனல்ஸ் இருந்து ஆத்மாவின் வழியாக சரீரத்துக்கு வருகிறது.